எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சஞ்சய். நான் உங்க எல்லாரையும் இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் மாஸ்டர் கிளாஸ் சீரீஸோட 8வது நாளுக்கு வெல்கம் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பார்ட்டில் பாப்புலேஷன் அண்ட் சாம்பிளிங்கை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதே மாதிரி எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு சிம்பிளாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த பாட்டுக்குள்ளே இருக்கிற சர்டன் தியரி பார்ட், ஓகே, ஸ்மால் தியரி பார்ட். ஸோ நேற்று நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த பாட்டை நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துருவோம். ஸோ ஸோ அதே மாதிரி நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த மேத் இந்த மாதிரி பார்ட்ஸ் எல்லாத்தையுமே போர் அடிக்காமல் தான் கவர் பண்ணிட்டு இருக்கேன் நம்புகிறேன். ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாப்புலேஷன் அண்ட் சாம்பிளிங். ஓகே, ஆல்ரெடி நமக்கு பாப்புலேஷனாக என்னன்றது தெரியும், நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ இட் இஸ் அ ரெப்ரசன்டேட்டிவ் சாம்பிள் ஆஃப் அ லார்ஜர் குரூப் ஆஃப் பீப்புள் with one or more characteristics in common. ஸோ ஒரு பீப்புள் பாப்புலேஷன்னா நம்மளோட மக்கள் தொகை அப்படின்னு பேசுகிற பட்சத்தில் அது என்னென்னா நம்ம பீப்புளோட பாப்புலேஷன் ஆல் ஓவர் இந்த பீப்புள்ஸை மட்டும் எடுத்துக்கிறது, அனிமல்ஸை நம்ம எடுத்துக்கல. ஸோ ஜென்ரலாக ஒரு மக்கள்னா பீப்புள் பாப்புலேஷன் வரும்போது அந்த பீப்புள் ஹியூமன் பீயிங்ஸை மட்டும் தனியாக எடுத்து அவங்களோட ஹோல் பாப்புலேஷன் என்னன்றதை நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதுதான் அந்த பாப்புலேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அதை நம்ம சாம்பிளிங்கும் பண்ண போகிறோம். ஸோ அந்த சாம்பிளிங்னா என்னன்றதை பார்த்துருவோம். சாம்பிளிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் செலக்டிங் அ ரேண்டம் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஃப்ரம் அ நோன் பாப்புலேஷன். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டேட் வைஸ் எல்லாம் இல்லைன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு ஆல் ஓவர் த ஹோல் கண்ட்ரி இருக்குது. ஸோ கண்ட்ரியில் 136 crores ஆஃப் பாப்புலேஷன் இருக்குன்னா அதில் இருந்து சில ரேண்டம் சாம்பிள்ஸ் எடுக்கிறது. ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு ஏதோ ஒரு டெஸ்ட் பண்ணணும், இல்லை வந்துட்டு ஏதாவது ஒரு ரிசர்ச் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு நார்தன் பார்ட்லேருந்து, சதர்ன் பார்ட்லேருந்து, ஈஸ்டர்ன் பார்ட்லேருந்து, வெஸ்டர்ன் பார்ட்டில் இருந்து, சென்டரில் இருந்து, ஸோ அந்த மாதிரி சில பார்ட்ஸில் இருந்து சில பேரை மட்டும் ரேண்டமாக சாம்பிளாக எடுக்கிறது. ஸோ அதுதான் சாம்பிள் இல்லையா? ஸோ நான் பாப்புலேஷன் அகைன் சொல்லிட்டேன். ஜஸ்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள் நம்ம இந்த மக்களோட பாப்புலேஷனை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். பட் அதர் தென் தட் பாப்புலேஷன்றது அது என்னன்னாலும் இருக்கலாம். ஓகே, ஆல் ஓவர் எனி டேட்டாவாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இருக்கலாம். ஓகே, அது வந்து ஒன்றும் இல்லை, கம்ப்ளீட் ஆல் டேட்டா, அவ்வளோதான் அர்த்தம். ஓகே, it allows obtaining information and drawing conclusion about a population based on the statistics of such units without the need of having to study the entire population. So ஒரு இந்தியாவோட நம்ம முன்னாடி ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஒரு வேக்சினோட ரெக்கவரி ரேட் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த மொத்த என்ன சொல்கிறது அந்த மொத்த 136 crores டெஸ்ட் பண்ணி தான் நம்ம அதோட ரேட், ரெக்கவரி ரேட் என்னன்றது சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு பேர் தான், அதுக்கு பதிலாக தான் நம்ம சாம்பிள்ஸில் அதை பண்ணுவோம்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த சாம்பிள்ஸ் எப்படி பண்ணுறது? ஸோ நம்ம ஜென்ரலாக அந்த கண்ட்ரியை பார்க்குறப்போ டக்கு நீங்கள் சொல்லிடுவீங்க ஸ்டேட் வைஸ் நான் சாம்பிள் பண்ணிவிடுவேன். ஸோ தமிழ்நாடு, டெல்லி, மும்பை, பெங்களூர், அந்த மாதிரி நீங்கள் பிரிச்சிருவீங்க இல்லையா? பட் ஆனால் ஒரு டேட்டான்றதப்போ அது ஃபுல் ஹோல் ஓவர் த ஹோல் பாப்புலேஷனாக இருக்க போகுது. ஸோ அதில் எந்த வித இந்த மாதிரி ஸ்டேட் வைஸ் செக்ரிகேஷன் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அது ஹோல் பாப்புலேஷனாக இருக்கும். அந்த பாப்புலேஷனை சாம்பிளிங் எப்படி பண்ணுறது? ஸோ சாம்பிளிங் பண்ணால் தான் உங்களுக்கு சாம்பிள்ஸ் எல்லாமே கிடைக்கும். அந்த சாம்பிள்ஸை வச்சு தான் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுவீங்க, அந்த டெஸ்டிங்கோ அந்த அனாலிசிஸோ பண்ணிவிட்டு அதை ஓவராலோட மேட்ச் பண்ணி இதுதான் இந்தியாவோட ஹோல் ரெக்கவரி ரேட்டுன்னு சொல்லுவீங்க இல்லையா? ஸோ கைஸ், கான்செப்ட் புரியுதா? நம்ம ஆல்ரெடி பாப்புலேஷனும் சாம்பிளும் ஆல்ரெடி பார்த்தோம். அந்த சாம்பிள் எப்படி பண்ணுறது? இங்கே இந்தியாவோட பாப்புலேஷன்றனால நீங்கள் ஸ்டேட் வைஸ் சாம்பிள்ஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. பட் ஆனால் ஒரு ரேண்டமுக்கு நான் ஒரு சிம்பிளாக ஒரு டேட்டா காமிக்கிறேன். இதுதான் பாப்புலேஷன் சொல்லிட்டேன். ஓகே, ஆல் ஓவர் எல்லா டேட்டாவும். ஓகே, ஸோ ஐடியில் ஆரம்பிச்சு லாட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி சேல்ஸ் ப்ரைஸ்னு சொல்லி ஒரு 3 காலம் ஆஃப் டேட்டா, ஆனால் கீழே 1461 ரோஸ் ஆஃப் டேட்டாஸ் இருக்குது. இதுதான் ஹோல் டேட்டான்னு சொல்லிட்டேன். இந்த டேட்டாவை எப்படி சாம்பிளாக பிரிக்கிறது? எப்படி பிரிக்க முடியும் நம்மளால், ரைட்? ஸோ அந்த ரேண்டமோவோ ஏதோ ஒரு கண்டிஷன் யூஸ் பண்ணியோ அந்த பிரிக்கிறது இருக்கு இல்லையா? சின்ன சின்ன குரூப்பாக, சின்ன சின்ன பாடா, சின்ன சின்ன கிளஸ்டராக, அந்த மாதிரி பிரிக்கிறது இருக்கு இல்லையா? அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் சாம்பிளிங். ஐ ஹோப் இந்த கான்செப்டில் இந்த பார்ட்டில் கிளியராக இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ நீங்கள் கிளியர் அண்ட் சூப்பர் சாட்டிஸ்ஃபைட்னா ஐம் சூப்பர் கிளியர் சஞ்சய்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட். இந்த பாட்டே உங்களுக்கு புரியலன்னா அடுத்த பாட்டு எதுவுமே சுத்தமாக புரியாது. ஓகே, ஸோ சாம்பிள் ஆல்ரெடி பார்த்தோம். அந்த சாம்பிளை எப்படி பண்ணுறது? ஸோ சாம்பிளிங்கை வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ சாம்பிளிங் பண்ண போகிறோம். அந்த சாம்பிளிங்க்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெக்னிக் இருக்குது. ஒன்று ப்ராபபிலிட்டி சாம்பிளிங், இன்னொன்று non-probability sampling. So probability sampling na every unit from a given population has the same probability of being selected. So ஒரு டைஸ் இருக்குன்னா டைஸை நீங்கள் ரொட்டேட் பண்ணுறீங்க, ரோல் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ப்ராபபிலிட்டி மைட் பி ஈக்குவலாக இருக்கும். ஓகே, எல்லாமே எந்த என்ன சொல்கிறது வெயிட் பயாஸ்டோ இல்லாமல் எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஈக்குவல் ப்ராபபிலிட்டி நீங்கள் ஜென்ரலாக சொல்லலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஈக்குவல் ப்ராபபிலிட்டி. ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு கார்ட்ஸ் கட்டு இருக்குது, ஒரு 10 கார்டு இருக்குது. அந்த 10 கார்டில் வந்துட்டு ஒரு 5 கார்டு வந்துட்டு ரெட் கலர்னு வச்சுக்கோ, மிச்சம் 2 கார்டு வந்து க்ரீனு, அப்புறம் மிச்சம் 3 கார்டு வந்துட்டு இல்லைடா மிச்சம் 1 கார்டு வந்துட்டு எல்லோ, இன்னும் 2 கார்டு வந்துட்டு
ஆரஞ்சு கலர்னு வச்சுக்கோவேன். அதில் அந்த ஃபஸ்ட்டு 5 கலர் நான் சொல்லுவேன், ஃபஸ்ட்டு 5மே ஒரே கலரில் இருக்கலாம், அதில் அதிகமான ப்ராபபிலிட்டி இருக்கும் இல்லையா. பட் ஆனால் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்கை பொறுத்த வரைக்கும் எந்த இது எடுத்தாலும் அதுக்குள்ள ஈக்குவல் ப்ராபபிலிட்டி இருக்கும். ஸோ லைக் வந்து டைஸ் மாதிரி, ஏன்னா டைஸில் எல்லாமே ஈக்குவல் சைட்ஸ் இல்லையா, அதில் ஈக்குவல் ப்ராபபிலிட்டி. ஸோ அதை தான் நம்ம சொல்கிறோம் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்கிறத பொறுத்த வரைக்கும். எவ்ரி யூனிட் ஃப்ரம் அ கிவன் பாப்புலேஷன், ஒரு பாப்புலேஷன் ஒரு ஆல் ஓவர் த எல்லா டேட்டாலும் இருக்கிற சின்ன சின்ன டேட்டாஸ் இருக்கு இல்லையா, லைக் அந்த சின்ன சின்ன சாம்பிள்ஸோ அந்த பாட்டெலாம் இருக்கு இல்லையா, அதுக்கு எல்லாமே ஈக்குவலாக ஒரே ப்ராபபிலிட்டியாக இருக்க போகுது. ஸோ அந்த இதில் தான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் மெத்தடும் நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் மெத்தடும். ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்கை பொறுத்த வரைக்கும் சில டெக்னிக்ஸ் இருக்குது. நம்பர் 1 simple random sampling, number 2 systematic sampling, number 3 cluster sampling, and number 4 stratified random sampling. So simple இருக்கும். ஸோ ரொம்ப லைக் போட்டு கன்ஃபியூஸ்லாம் பண்ணிக்க வேண்டாம். ஓகே, ஸோ simple random sampling na it selects random samples from a process or population or all over the populationல ரேண்டமாக சில சாம்பிள் எடுக்கிறதுக்கு பேர் தான் ரேண்டம் சாம்பிளிங். நம்ம வந்து அந்த முன்னாடி வந்து கிஃப்ட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு நம்ம யூடியூப் ஈவெண்ட்ஸில் வந்துட்டு கிஃப்ட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு ரேண்டமாக ஒரு மொத்த இமெயில் ஐடிஸ்லேருந்து 5 இமெயில் ஐடி சூஸ் பண்ணி ஒரு கிஃப்ட் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங். ஓகே, ரேண்டமாக ஒரு சாம்பிளை எடுக்கிறது ஒரு பாப்புலேஷனில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இந்த இந்தியா பாப்புலேஷன் எடுத்திங்கன்னா ரேண்டமாக ஒரு 100னா அங்கேருந்து ரேண்டமாக ஒரு 100 எடுக்கிறது. ஸோ அதுதான் சிம்பிள் ரேண்டம் பாப்புலேஷன். ஓகே, ஸோ அதை நம்ம இன்னும் அடுத்த ஸ்டெப் அடுத்த டைப்க்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டேட்டாவை நீங்கள் கிளியராக பார்த்துக்கோங்க. இந்த டேட்டாவை யூஸ் பண்ணி நம்ம சில இதுதான் ஹோல் பாப்புலேஷன். ஸோ இந்த பாப்புலேஷனை நம்ம சாம்பிள் பண்ண போகிறோம் பை யூஸிங் இந்த டிஃப்ரெண்ட் டெக்னிக் மூலமாக. ஓகே, அதில் ஒன்று பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சிம்பிளாக இந்த டேட்டா பாருங்கள். ஐடி காலமாக பார்த்துக்கோங்க. அதில் 1லேருந்து ஆரம்பித்து அசெண்டிங் ஆர்டரில் 1460 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. மொத்தம் வந்து எவ்வளோ டேட்டா இருக்குது, 1460 டேட்டா இருக்குது. இதே இது 3வது காலமில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு சில வேல்யூஸ் இருக்குது. ஓகே, ஸோ லைக் என்ன சொல்கிறது, லைக் அதோட விலை. ஓகே, லைக் 2,08,500, அப்புறம் 1,81,500 அப்படின்னு சொல்லிட்டு சேல்ஸ் ப்ரைஸ் டேட்டா வந்து அந்த லாஸ்ட் காலமில் இருக்குது. ஃபஸ்ட்டு காலம் வந்துட்டு வெறும் ஐடி. ஓகே, லாட் ஏரியா நம்ம யூஸ் பண்ணல. ஓகே, ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இவ்வளோ தான் டேட்டா. ஓகே, ஸோ கைஸ் டேட்டா கிளியராக இருக்கீங்களா? சும்மா வந்து ஒரு ஆல் ஓவர் த பாப்புலேஷன் ஃபுல் டேட்டா இருக்குது. அதை நம்ம சாம்பிளிங் டிஃப்ரெண்ட் சாம்பிளிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவை சாம்பிள் பண்ண போகிறோம். ஸோ ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நோட்புக் வந்து collab.research.google.com. ஸோ நோட்புக்கோட பேர் 8_TA sampling. ஓகே, ஓகே, ஸோ கோடிங் வந்தாச்சு. ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி இந்த கூகுள் கொலாபை லைட்டாக பேரலாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எனிஹவ் நமக்கு பைத்தன் இன்டெப்த் வந்து இன்னும் இருக்கும். பட் ஆனால் இப்போதைக்கு சும்மா லைக் பேரலாக ஈஸியாக பார்த்துட்டு இருக்கோம். ஐ ஹோப் உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கனெக்ட் கொடுத்துட்டு அந்த மெமரி ஸ்பேஸ் அந்த மெமரி ஸ்பேஸ் எல்லாமே, ஏன்னா இது வந்து ஆன்லைன் நோட் புக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மெமரி ரேம் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அலோகேட் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் நமக்கு தேவைப்படுற லைப்ரரிஸ் நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். ஸோ இந்த லைப்ரரிஸ் பற்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேண்டாஸ்ன்ற லைப்ரரி எதுக்காக, இந்த டேட்டா செட் என்னோட லோக்கல் டைரக்டரியில் சிஎஸ்வி ஃபைலாக இருக்குது. இந்த சிஎஸ்வி ஃபைலில் என்னோட பைத்தன் கோடுக்குள்ளே கம்ப்ளீட்டாக லோட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு பேண்டாஸ்ன்ற லைப்ரரி வேணும். ஓகே, ஸோ அதை தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பண்ணியிருக்கோம். நம்ம பேண்டாஸ்ன்ற லைப்ரரி இம்போர்ட் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்து நம்பி லைப்ரரி. ஸோ நம்பி லைப்ரரி நான் எதுக்குன்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ரேண்டமாக எதுவும் சூஸ் பண்ணணும், ஆர் எனி லைக் அரே அந்த மாதிரி யூஸ் பண்ணணும், இல்லைன்னா வந்துட்டு லைக் ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டிஸுக்கு நமக்கு இந்த நம்பி லைப்ரரி தேவை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம 2 லைப்ரரி இம்போர்ட் பண்ண போகிறோம், பேண்டாஸ் லைப்ரரியும் நம்பி லைப்ரரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்ன பண்ணியிருக்கோம், நமக்கு தேவையான 2 லைப்ரரியை இம்போர்ட் பண்ணியிருக்கோம். நம்பர் 1 பேண்டாஸ். இது எதுக்காக, நம்மளோட இந்த ஹோல் டேட்டாவை பைத்தன் கோடுக்குள்ளே லோட் பண்ணி கொண்டு வர்றதுக்காக நமக்கு பேண்டாஸ் லைப்ரரி. அப்புறம் நம்பர் 2 என்ன லைப்ரரி, நம்பி லைப்ரரி. நம்பி லைப்ரரி எதுக்காக, லைக் அரே ஆப்ரேஷன்ஸோ இல்லை ரேண்டமாக ஏதோ ஒன்று சூஸ் பண்ணுறோம், ரேண்டம்ன்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டிஸுக்கு தேவைப்படுற லைப்ரரி தான் நம்பி லைப்ரரி. ஸோ இந்த மாதிரி 2 லைப்ரரியும் நம்ம இம்போர்ட் பண்ணியாச்சு. இந்த ஆஸ்பிடி ASNPன்றது எது கொடுக்குறோன்னா, ஓயாமல் பேண்டாஸ்ன்னு நான் கூப்பிட்டு இருக்க தேவையில்லை, வெறும் பிடின்னு கூப்பிட்டாலே அந்த லைப்ரரி அக்சஸ் பண்ணுற லைக் அல்டர்னேட்டிவ் நேம் வைக்கிற மாதிரி தான் வச்சுருக்கோம். அதே மாதிரி நம்பிக்கு என்பின்ற இன்னொரு பேரை வச்சாச்சு. ஸோ லைப்ரரி இம்போர்ட்டிங் டன். ஓகே, நம்ம ரன் பண்ணலாம். ஸோ எஸ், ஓகே ஸோ வெயிட் அ மினிட், நான் வந்து பழைய அவுட்புட்டை கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ எடிட்டுக்குள்ளே போய்ட்டு கிளியர் அவுட்புட் கொடுத்தா பழைய அவுட்புட்லாம் கிளியர் ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, லைப்ரரியை இம்போர்ட் பண்ணுறது. 2 லைப்ரரி இம்போர்ட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து
என்ன பண்ணணும்? ரெண்டாவது ஸ்டெப் வந்து என்னோட டேட்டா செட் என்னோட லோக்கல் டைரக்டரியில் இருக்குது. ஸோ என்னோட லோக்கல் சிஸ்டமில் ஏதோ ஒரு டி ட்ரைவில் இருக்குது. அதை நான் ஆன்லைன் நோட் புக்கில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அப்லோட் பண்ணோம். ஸோ அப்லோட் பண்ணுறதுக்கு நிறைய வழி இருக்குது. ஸோ இங்கே போயிட்டு இங்கேயே ஸ்ட்ரைட் அப்லோட் பட்டன் கிளிக் பண்ணி கொடுக்கலாம், இல்லை ட்ரைவோட லிங்கை வச்சு ட்ரைவ்லேருந்து அக்சஸ் பண்ணலாம். நிறைய வழிகள் இருக்குது. பட் ஆனால் நம்ம சிம்பிளாக கோடிங்லேருந்தே ஒரு வழி பண்ணுறோம். அது என்னென்னா google.colab import files.uploadன்ற ஆப்ஷன் மூலமாக இந்த சூஸ் ஃபைல்ஸ்ன்ற பட்டன் அதுவாக வர வைக்கும். நான் அதை கிளிக் பண்ணாடி இப்படியே சுற்றிட்டே தான் இருக்கும். ஸோ கேன்சல் அப்லோட் கொடுத்தீங்கன்னா அப்லோடிங் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்லோட் ஆகாது. நான் அப்லோட் கொடுத்துட்டு இங்கே வந்து சூஸ் ஃபைல்ஸ் கொடுத்துட்டு அந்த டேரக்டரி நான் எங்கே அந்த டேட்டா செட் வச்சுருக்கணும் அந்த டேரக்டரி போயிட்டு அந்த டேட்டா செட் .cfc செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்தேன் அப்படின்னா அந்த டேட்டா செட் ஆன்லைன் நோட் புக்கில் அப்லோட் ஆகும். ஓகே, ஸோ கைஸ் இப்போ செகண்ட் பார்ட் கிளியராக இருக்குது அப்படின்னா clear to சஞ்சய்னு சொல்லி சாட்டில் லீவ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்ட்டில் லைப்ரரி இம்போர்ட் பண்ணோம், 2 லைப்ரரி. ரெண்டாவது பார்ட்டில் டேட்டா செட்டை ஆன்லைன் நோட் புக்கில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இன்னும் நம்ம டேட்டாவெலாம் இன்னும் பாஸ் பண்ணவே ஆரம்பிக்கல. சும்மா வந்து டேட்டா செட்டை ஆன்லைன் நோட் புக்கில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகே, ட்ரைவில் போய் உட்காரும். ஓகே, ஸோ இப்போதைக்கு ஐ திங்க் இது டெம்பரரியாக உட்காந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் வந்து டேட்டா செட்டை ஆன்லைன் நோட் புக்கில் அப்லோட் பண்ணிடுச்சு. ரெண்டாவது ஸ்டெப் முடிஞ்சிச்சு. மூணாவது ஸ்டெப் என்னென்னா, இப்போ தான் நம்ம இந்த ஹோல் டேட்டா இருக்குது இல்லையா, இந்த மொத்த ஐடி, லாட் ப்ரை ஏரியா, அப்புறம் சேல்ஸ் ப்ரைஸ்ன்னு சொல்லி இந்த 3 காலம் ஆஃப் டேட்டா, இந்த டேட்டாவை ஒரு வேரியபிள் டேட்டா செட்டுன்ற ஒரு வேரியபிள்குள்ளே லோட் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். அதுக்கு தான் இந்த பேண்டாஸ் லைப்ரரி pd.read csv எதுக்காக கொடுத்துருக்கோம்? ஏன்னா நம்மளோட டேட்டா செட்டோட எக்ஸ்டென்ஷன் வந்து .csv, டேட்டா செட் .csv. எங்கள் மவுஸை பார்த்தீங்கன்னா தெரியும், ரைட்? ஸோ இந்த டேட்டா செட் வந்து .csv ஃபார்மேட்டு. அதனால பேண்டாஸோட சேர்த்து டேட்டாஸ் ரீட் csvன்ற லைப்ரரி அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அந்த டேட்டா செட்டோட பேரை கொடுக்குறேன். என்னோட டேட்டா செட் பேர் என்ன? டேட்டா செட் .csv டி கேபிட்டல் கரெக்டாக ஸ்பெசிஃபை பண்ணுங்கள். பண்ணி முடிச்சுட்டு ஓகே, இந்த லைனில் என்ன பண்ணியிருக்கோம்? லோட் த டேட்டா இன்டு வேரியபிள். ஸோ ஒரு வேரியபிளில் நம்ம வந்து அந்த டேட்டா எல்லாத்தையும் இந்த மொத்த டேட்டாவையும் ஒரு வேரியபிள், இந்த டேட்டா செட்டுன்ற ஒரு வேரியபிளில் லோட் பண்ணியாச்சு. அடுத்த டேட்டா செட்டுன்ற ஷேப்புன்றது என்ன கொடுக்கும்? இது என்ன கொடுக்கும் அப்படின்னா, டக்குன்னு இப்போ ஒருத்தவங்க கேட்குறாங்க, உங்கள் டேட்டா செட்டில் எவ்வளோ ரோஸ் எவ்வளோ காலம்ஸ் இருக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா, டேட்டா செட் ஷேப் மூலமாக உங்களால் அந்த ரிசல்ட்ஸ் எடுத்துகிட்டு வர முடியும். இது என்ன கொடுக்கும்? நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஸோ ஓகே, உங்களோட டேட்டா செட்டில் எத்தனை ரோவும் எத்தனை காலமும் இருக்குன்றத உங்களோட டேட்டா செட் ஷேப்புன்றது கொடுக்கும். அப்புறம் டேட்டா செட் டிஸ்கிரைப் என்ன கொடுக்கும்? ஸோ லைக் அந்த இதில் மீன் எவ்வளோ இருக்குது, கவுண்ட் வேல்யூ எவ்வளோ இருக்குது, மினிமம் வேல்யூ எவ்வளோ இருக்குது, மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளோ இருக்குது, ஒவ்வொரு காலம் வைஸ் அதெல்லாம் என்னன்னு சொல்லி கொடுக்கும். அப்புறம் டேட்டா செட் ஹெட் ஆஃப் 5 என்ன கொடுக்கும்னா டாப் 5 வேல்யூ கொடுக்கும். ஓகே, ஸோ எல்லாத்தோட அவுட்புட்டை பார்த்துலாமா ஒன்றுனா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேட்டா செட் ஷேப் அது என்ன கொடுத்துச்சு? 1460,3. இது என்னது? மொத்தம் 1460 ரோஸும் 3 காலம் ஆஃப் டேட்டா உங்களோட டேட்டா செட்டில் இருக்குன்ற இன்ஃபர்மேஷனை கொடுத்துச்சு. அடுத்து டேட்டா செட் டிஸ்கிரைப். ஸோ அது என்ன கொடுக்கும்? ஒவ்வொரு காலம்லேயும் எவ்வளோ வேல்யூஸ் இருக்குது, ஸோ அதுக்கான கவுண்ட்ஸு, ஒவ்வொரு காலமோட மீன் எவ்வளோ, ஸோ தனித்தனியாக அதோட மீன்ஸ், அதோட எஸ்டிடி வேல்யூ, அதோட மினிமம் வேல்யூ, அதில் மேக்ஸிமம் வேல்யூ, நடுவில் மிச்சம் இருக்கிற வேல்யூஸ். ஸோ அதோட டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சு. டேட்டா செட் ஹெட் ஆஃப் 5 என்ன கொடுக்கும்? டாப் 5 வேல்யூ கொடுக்கும். ஸோ டாப் 5 வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கொடுக்கும். ஸோ இங்கே ஹெட்டுக்கு பதிலாக டெய்ல் யூஸ் பண்ணிங்கன்னா கடைசி 5 வேல்யூ கொடுக்கும். யா, ஸோ ஸ்டெப் 1 லைப்ரரி இம்போர்ட் பண்ணிட்டோம். ஸ்டெப் 2 டேட்டா செட்டை ஆன்லைன் நோட் புக்கில் அப்லோட் பண்ணியாச்சு. ஸ்டெப் 3 டேட்டா செட்டை லோட் பண்ணி சம்மரைஸும் பண்ணியாச்சு. ஓகே, லோடும் பண்ணி சம்மரைஸும் பண்ணியாச்சு. அப்புறம் சாம்பிளிங்குள்ளே வரலாம். ஃபஸ்ட்டு சாம்பிளிங் மெத்தட் என்ன பேசணும் நம்ம? சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங். ஸோ சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங்னா என்ன? இட் செலக்ட் ரேண்டம் சாம்பிள் ஃப்ரம் அ ப்ராசஸ் ஆர் பாப்புலேஷன் ஆர் ஆல் ஓவர் த மொத்த டேட்டா இருக்குது, அந்த டேட்டாவில் இருந்து ரேண்டமாக சில பார்ட்டை மட்டும் சில டேட்டாவை மட்டும் எடுக்கிறதுக்கு பேர் தான் ரேண்டம் சாம்பிளிங், சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங், ரைட்? ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? பைத்தன் கோடில் அதை அப்படியே பண்ண போகிறோம். ஓகே, ஸோ பைத்தன் கோட அதை சிம்பிளாக என்ன பண்ண போகிறோம்னா, simple random is sample is equals to dataset dot sample of n is equal to 5. So dataset na enna நம்ம ஆல்ரெடி லோட் பண்ணி வச்சிருக்க இந்த டேட்டா செட் டாட் சாம்பிள் ஆஃப் n is equal to 5. இங்கே என்ன டிஃபைன் பண்ணுறதுனா எத்தனை சாம்பிள் உங்களுக்கு வேணும். ஓகே, 5 சாம்பிளா 10 சாம்பிளா? ஸோ n is equal to 5 எத்தனை சாம்பிள்ன்றத n is equal to 5ன்னு ஸ்பெசிஃபை பண்ணியாச்சு. சார்ட் அண்டர்ஸ்கோர் வேல்யூஸ் பை ஐடி, இந்த டேட்டாவை எதுக்கும் அசெண்டிங் ஆர்டரில் லைக் ஐடியை பேஸ் பண்ணி நீ ஷார்ட் பண்ணி வச்சுக்கோ. ஆனால் ஆல்ரெடி நம்ம டேட்டாவே அப்படி தான் இருக்குது, ஏன்னா ஐடியில் 1 2 3 தான் இருக்குது. நம்மக்கிட்ட ஐடி இருக்கனால எதுக்கு நீ ஷார்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஷார்ட் டாட் வேல்யூஸ் பை ஐடின்னு சொல்லி கொடுத்தாச்சு. ஓகே, டேட்டாவை ஷார்ட் பண்ணி வச்சுக்க போகுது.
வச்சுட்டு மீன் சிம்பிள் ரேண்டம் சாம்பிள் கைஸ் இதெல்லாம் வந்து சும்மா பேர் தான் ஓகே நம்ம வைக்கிறது தான் இது என்னடா அது புதுசாக மீன் அண்டர்ஸ்கோர் சிம்பிள் ரேண்டம் சாம்பிள்லாம் நினைக்காதீங்க ஸோ இதெல்லாம் நம்ம கொடுக்குற பேர் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் கரெக்டான பேர் கொடுக்குறேன் சிம்பிள் ரேண்டம் சாம்பிள்னு சொல்லிட்டு எத்தனை சாம்பிள் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி எது பேஸ் பண்ணி ஐடியை பேஸ் பண்ணி நம்ம அசைன் பண்ணியாச்சு மீன் சிம்பிள் ரேண்டம் சாம்பிள் இஸ் ஈக்குவல்ஸ் டு ரவுண்ட் ஆஃப் சிம்பிள் ரேண்டம் சாம்பிள் ஆஃப் சேல்ஸ் ப்ரைஸ் டாட் மீன் கமா 3 ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா dataset.sample n is equal to 5ன்றது மூலமாக அதுவாகவே நமக்கு 5 சாம்பிள் கொடுத்துரும் ரேண்டமாக சூஸ் பண்ணி ஓகே ஸோ சார்ட் பண்ணிவிட்டு 5 சாம்பிளை கொடுத்துரும் அது போக அதுக்கு மீனும் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம் சிம்பிள் ரேண்டம் சாம்பிள் ஆஃப் சேல்ஸ் ப்ரைஸ் ஓகே சிம்பிள் ரேண்டம் சாம்பிள்ன்றது என்னது நம்ம ஒரு 5 சாம்பிள் எடுத்தோம் இல்லையா அந்த 5 சாம்பிளோட இந்த சேல்ஸ் ப்ரைஸ் ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ அந்த ரேண்டம் சாம்பிள் எடுத்துக்கோமே இந்த ஃபஸ்ட் லைன் இருக்குல்ல இந்த ஃபஸ்ட் லைன் ஃபார் அன் எக்ஸாம்பிள் இதை சூஸ் பண்ணுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே கலர் தெரியுதா ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ரேண்டமாக நம்ம 5ன்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கனால 1 2 3 அப்புறம் இது 4 5 சும்மா சாம்பிள் ரேண்டமாக இதுவாகவே இப்படி ஒரு 5 சாம்பிள் எடுத்துக்கிச்சு அப்படின்னா அதில் இதுக்கு நம்ம மீனும் கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ சிம்பிள் ரேண்டம் சாம்பிள் ஆஃப் சேல்ஸ் ப்ரைஸ் ஸோ மீனுன்றது இதுக்கு கண்டுபிடிக்கல ஐடியை வச்சு கண்டுபிடிச்சி ஒன்றும் ஆக போகிறதில்ல இந்த வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் 208500 அப்புறம் வந்துட்டு 141234 அடுத்து வந்துட்டு 212345 அப்புறம் 345123 அப்புறம் 91234 ஸோ இந்த வேல்யூஸ் இருக்கு இல்லையா 1 2 3 4 5 இந்த வேல்யூஸ்க்கு மட்டும் நம்ம மீனை கால்குலேட் பண்ணி நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம் ஓகே ஸோ கிளியராக புரியுதா ஸோ நான் இப்போ ரன் பண்ண போகிறேன் ரன் பண்ணதுமே மீன் ஆஃப் சிம்பிள் ரேண்டம் சாம்பிள் இந்த ரேண்டம் சாம்பிளை நம்ம எடுத்தோம் இல்லையா அந்த சாம்பிளோட மீன் எவ்வளோ 182610 அப்புறம் அதில் இருக்க 5 சாம்பிள் என்னென்ன 5 சாம்பிள் இங்கே பாருங்களேன் அதுவாக ஐடி சூஸ் பண்ணியிருக்கு 31th ஐடியை சூஸ் பண்ணியிருக்கு ஓகே நம்ம இந்த கலர் கொடுத்தோம் இல்லையா அது சூஸ் பண்ணல அது பதிலாக அதுவாக ரேண்டமாக இந்த சாம்பிள் எடுத்திருக்கு 31 ஐடி 32 ஐ திங்க் ஸோ 32 எடுத்திருக்கு ஸோ 8544 லாட் ஏரியா சேல்ஸ் ப்ரைஸ் இது அப்புறம் ரெண்டாவது சாம்பிள் வந்து 382th சாம்பிள் மூணாவது சாம்பிள் வந்து 861th சாம்பிள் நாலாவது வந்து 1139th சாம்பிள் அஞ்சாவது வந்து 1231 சாம்பிள் ஓகே ஸோ இந்த மாதிரி 5 சாம்பிள் அதுவாகவே எடுத்துருச்சு அந்த 5 சாம்பிளோட சேல்ஸ் ப்ரைஸ்க்கு மீனும் நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு ஓகே ஸோ கைஸ் ஃபர்ஸ்ட் பார்ட் இந்த ஃபர்ஸ்ட் டெக்னிக் கிளியராக புரியுதா ஸோ கிளியராக புரியுது அப்படின்னா ஐம் என்ஜாயிங் சஞ்சய்ன்னு சொல்லி கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் நான் முடிஞ்ச அளவுக்கு மேத்தை போர் அடிக்காமல் தான் கவர் பண்ணிகிட்டு இருக்கேன் ஓகே ஸோ யா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் சிம்பிள் ரேண்டம் சாம்பிளாக பண்ணியிருக்கோம் சிம்பிள் ரேண்டம் சாம்பிள்னா என்ன இந்த மொத்த டேட்டாவில் அதுவாகவே நீங்கள் என்ன சாம்பிள் கொடுக்குறீங்களோ ஸோ எத்தனை நம்பர்னு நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணுறீங்களோ அத்தனை சாம்பிளை இது எடுத்து காமிக்க போகுது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோடிங்க்கு வரும்போது இங்கே 5 சாம்பிளை காமிச்சிருக்கு ஓகே இதுதான் 5 சாம்பிள் இப்போ 5க்கு பதிலாக இப்போ நான் 10ன்னு கொடுத்துட்டு n = 10 கொடுத்துட்டு இப்படி நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா 10 சாம்பிளை காமிக்க போகுது கோர்ஸ் ஓகே ஸோ சிம்பிளாக ஒரு ரேண்டம் சாம்பிளிங்கிறது ரேண்டமாக சூஸ் பண்ணுற ஒரு சாம்பிள்ஸ் ஓகே ஃபஸ்ட்டு டெக்னிக் கிளியர்னு நினைக்கிறேன் ரெண்டாவது சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங் சிஸ்டமேட்டிக்னா என்ன அப்படின்னா இட் செலக்ட்ஸ் யூனிட் பேஸ்ட் ஆன் அ ஃபிக்ஸ்டு சாம்பிளிங் இன்டர்வல் இங்கே நம்ம ஏதாவது இன்டர்வல் ஃபிக்ஸ் பண்ணோமா இத்தனை வேல்யூஸ்க்கு ஒன்ஸ் எடுத்துக்கோன்னு எதுவும் ஃபிக்ஸ் பண்ணுமா கிடையாது ஸோ ரேண்டமாக அதுவாகவே ஒரு 10 சாம்பிள் எடுத்து கொடுத்துச்சு அதுதான் இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பட் ஆனால் ரெண்டாவது மெத்தட் சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங்கில் நீங்களாக ஒரு இன்டர்வல் கொடுக்க போகிறீங்க அத்தனை இன்டர்வலுக்கு ஏற்ற மாதிரி அது சாம்பிள் பண்ணி டேட்டாவை கொடுக்க போகுது ஓகே ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங்கில் இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு np.arrange நம்ம என்ன பண்ண போகிறோம் ஸோ இந்த சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங்கை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா நம்ம ஒரு சர்டைன் செட் டேட்டா எடுக்க போகிறோம் ஸோ எத்தனை ஸ்டெப்புக்கு டேட்டா ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறது நம்மக்கிட்ட இங்கே ஃபஸ்ட்டு காலமில் இந்த 1 2 3 4 இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒரு ரேஞ்சை நம்ம எடுக்க போகிறோம் பிரிண்ட் ஆஃப் இண்டெக்ஸை நான் கொடுத்துட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு பிரிண்ட் ஆஃப் எக்ஸ்னா நம்மளாவே ஒரு செட் எடுக்க போகிறோம் ஸோ நம்ம இருக்கிற மொத்த சாம்பிள் எவ்வளோ இருக்குது நம்ம கிட்ட இருக்க மொத்த பாப்புலேஷனோட நம்பர் கவுண்ட் எவ்வளோ 1460 ஸோ மேக்ஸிமம் டேட்டா இந்த 1460ல் 3 ஸ்டெப்புக்கு ஒரு வாட்டி டேட்டாவை எடுக்க போகிறோம் ஓகே ஃபஸ்ட்டு வேல்யூ 0 அடுத்து 3 6 ஸோ 3 டேபிள்ஸ் மாதிரி ஓகே ஸோ 3 6 9 12 15 அப்படின்னு சொல்லி 3 இன்க்ரிமெண்ட் ஆகி ஏன்னா நாம் இது என்னன்னு சொன்னோம் இட் செலக்ட்ஸ் யூனிட்ஸ் பேஸ்ட் ஆன் அ ஃபிக்ஸ்டு சாம்பிளிங் இன்டர்வல் அந்த இன்டர்வல் இங்கே என்ன இன்டர்வல் 3ன்றது அந்த இன்டர்வல் ஸோ ஒவ்வொரு 3 வேல்யூக்கும் ஒரு வேல்யூ எடுத்துக்க போகிறோம்
அந்த வேல்யூவை நம்மளோட டேட்டா செட்டில் மேப் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 0னா இதில் 0ன்றது எந்த டேட்டா, இதை எடுத்துக்காதுன்னு வச்சுக்கோங்களேன், இதை விட்டுருங்க. அடுத்து தேர்ட் டேட்டா 1 2 3 இதுதான் தேர்ட் டேட்டா. ஸோ இது தான் அது கன்சிடர் பண்ண போதும் இல்லையா. ஸோ தேர்ட் டேட்டா. அடுத்து எத்தனாவது டேட்டா, சிக்ஸ்த்து டேட்டா. ஸோ சிக்ஸ்த்து டேட்டானா 3னா 4 5 6. ஓகே. ஸோ இந்த மாதிரி அது ஒவ்வொரு 3 சாம்பிளுக்கும் இந்த மாதிரி டேட்டாவை எடுத்துக்கிட்டே போகுது. ஸோ இதுக்கு பேர் தான் அந்த என்ன சொல்கிறது, அந்த சாம்பிளிங் என்னது, சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோடிங்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த ஃபஸ்ட்டு இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த லைன் மூலமாக ரேண்டம் இல்லை ஓகே. ஸோ மொத்த லென்த் இருக்கு இல்லையா, மொத்த லென்த்தை பேஸ் பண்ணி லென்த் ஆஃப் டேட்டா செட்னா எவ்வளோ வரப்போகுது, நம்மளோட டேட்டா செட்டோட லென்த் எவ்வளோ, 1460 இல்லையா. ஸோ அந்த 1460 ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து ஒரு ஸ்டெப் இல்லை 3 ஸ்டெப்பாக எடுத்து இந்த மாதிரி ஒரு நம்பர்ஸை ஜென்ரேட் பண்ண போகிறோம். அந்த நம்பர்ஸை யூஸ் பண்ணி டேட்டா செட் டாட் ஐலாக் ஆஃப். ஸோ அப்படின்னா என்னென்னா, நான் அப்போ சொன்ன மாதிரி 0னா இது, 3னா இது, 6னா இது, 9 ஆஃப் இந்த டேட்டா செட்னா இது, 12 ஆஃப் இந்த டேட்டா செட்னா இது அப்படின்னு சொல்லி நம்ம அந்த டேட்டாவை யூஸ் பண்ணி பாஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இங்கே விஷயம். ஸோ 34 ஸோ இந்த டேட்டா செட் ஆஃப் 12th இண்டெக்ஸ். ஸோ இந்த இடத்துல இண்டெக்ஸுக்கு பதிலாக 12 பாஸ் பண்ணிங்கன்னா இந்த 3,45,000 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களோட ஒவ்வொரு டேட்டாவை பாஸ் பண்ணி அதுக்கு நமக்கு டேட்டா எடுக்க போகிறோம். ஸோ அதுதான் இந்த சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங். ஓகே. அதே மாதிரி அதுக்கு ஒரு மீன் கண்டுபிடிச்சிருக்கோம், அந்த மீனே நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் இதை இப்போதைக்கு நான் உங்களுக்கு ஹைட் பண்ணிடுறேன். ஸோ ஹைட் பண்ணிட்டு நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ எஸ், மீன் ஆஃப் சிஸ்டமேட்டிக் சாம்பிள். இந்த சிஸ்டமேட்டிக் சாம்பிளில் மீன் எவ்வளோ வந்திருக்கு, 1,66,171. அப்புறம் அதில் சாம்பிள்ஸ் எல்லாமே இந்த வந்திருக்கு. ஓகே. இது வந்து சிஸ்டமேட்டிக் சாம்பிள். ஸோ 3 இன்க்ரிமெண்ட்டில் நமக்கு டேட்டா எடுத்திருக்கோம். ஓகே. ஸோ கைஸ், சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங்னா என்ன, நம்மளா ஒரு ஒரு ரேட் வைக்க போகிறோம். ஸோ ரேட் இந்த சென்ஸ் ஒரு இன்டர்வல் வைக்க போகிறோம். அந்த இன்டர்வலை பேஸ் பண்ணி அத்தனைக்கு ஒரு வேல்யூ எடுக்க போகுது. ஓகே. ஸோ ஒரு 100 டேட்டா இருக்குன்னா ஃபஸ்ட்டு 3வது டேட்டா, அடுத்து 6வது டேட்டா, அடுத்து 9வது டேட்டா, அடுத்து 12வது டேட்டா, அந்த மாதிரி 3 இதுக்கும் ஒவ்வொரு இது வாட்டி டேட்டாவை நம்ம எடுக்க போகிறோம். அதே மாதிரி 3 ஸ்டெப்பு கிடையாது, ஒரு 5 ஸ்டெப் எடு, ஒரு 10 ஸ்டெப் எடுனா ஒவ்வொரு 10 ஸ்டெப்புக்கும் அது டேட்டாவை நமக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். ஓகே. ஸோ ஒவ்வொரு 10, ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ, அடுத்து 10வது வேல்யூ, அடுத்து 20வது வேல்யூ, அடுத்து 30வது வேல்யூ. ஸோ அந்த மாதிரி இதில் 10வது வேல்யூ ஃபஸ்ட்டு, இதான் ஃபஸ்ட்டு சாம்பிளாக எடுக்கும், அடுத்து 20வது வேல்யூ, அடுத்து 30வது வேல்யூ அப்படின்னு சொல்லி நமக்கு அப்படி டேட்டாவை டிஸ்பிளே பண்ணி கொடுத்துச்சு அப்படின்னா அது சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங். கைஸ், இந்த மாதிரி லேர்னிங் மெத்தட் எப்படி இருக்குது, ஒரு கான்செப்டை பார்த்துட்டு அப்படியே ப்ரோக்ராமிங் பார்க்குறது, ஸோ இது எப்படி இருக்குது, ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சாட்டில் லீவ் பண்ணுங்கள். ஓகே. ஓகே. ஸோ இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். அது என்னென்னா, இங்கே மீன்னு சொல்லிட்டு அது என்ன சஞ்சய் 3ன்னு கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஸோ மீன் உங்களுக்கு தெரியும், லைக் என்ன சொல்கிறது, இப்போ ஒரு சில டைம்ஸில் ஒரு ஆவரேஜ் கால்குலேட் பண்ணுறப்போ 33.333333, 34.672530 ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் நிறைய பாயிண்ட்ஸ் வரும் இல்லையா. ஸோ ரவுண்டுன்ற ஃபங்க்ஷன் மூலமாக அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு 3 டெசிமலை நமக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஸோ அதுக்காக தான் அந்த 3. இப்போ சப்போஸ் வந்துட்டு இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 6 வேல்யூ வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே 3 கொடுத்தனால ரவுண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு பாயிண்ட்டுக்கு அப்புறம் வெறும் 3 வேல்யூ மட்டும் வரும். ஓகே. ஸோ அது சும்மா லைக் ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, cluster sampling. It divides the population in clusters of equal size n and select clusters every tth time. இது என்னன்னா, உங்ககிட்ட ஒரு ஆல் ஓவர் ஃபுல் டேட்டா இருக்கு. ஓகே. அந்த டேட்டாவை ஈக்குவலாக 2 கிளஸ்டராக, லைக் எத்தனை கிளஸ்டர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் n is equal to 2ன்னு வச்சுக்கோங்களேன், 2 கிளஸ்டராக பிரிப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஒரு 10 டேட்டா இருக்குது. ஓகே. ஸோ ஒரு 10 டேட்டா எடுத்துட்டு அந்த 10 டேட்டாவை ஒரு சர்டன் கண்டிஷன் வச்சு 2 குரூப்பாக பிரிக்க போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆட் நம்பர்ஸ் எல்லாமே தனி, ஈவன் நம்பர்ஸ் எல்லாமே தனியாக பிரிச்சுக்கோ. ஸோ 10 டேட்டா இருக்குது, அதில் ஆட் நம்பரை ஒரு கிளஸ்டராகவும் ஈவன் நம்பரை ஒரு கிளஸ்டராகவும் பிரின்னு வச்சுட்டிங்க அப்படின்னா 1 3 5 7 9 இது ஒரு கிளஸ்டர், 2 4 6 8 10 இது ஒரு கிளஸ்டர். ஓகே. இப்படி 2 கிளஸ்டர் ஆகிட்டு அந்த கிளஸ்டர் ஒவ்வொரு கிளஸ்டரில் இருந்தும் ஒவ்வொரு குறிப்பிட்ட டயத்துக்கு நீங்கள் ஒவ்வொரு கிளஸ்டர்லேருந்து மாறி 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 டேட்டாவை எடுத்துகிட்டு வர்ற சாம்பிளிங் பேர் கிளஸ்டர் சாம்பிளிங்.
ஸோ கிளஸ்டர் சாம்பிளிங்னா என்ன? உங்ககிட்ட ஒரு மொத்த டேட்டா இருக்குது, அதை ஒரு சர்டைன் கிளஸ்டராக பிரிக்க போகிறீங்க. சர்டைன் நம்பர் ஆஃப் கிளஸ்டர் 3ஆக இருக்கலாம், 5ஆக இருக்கலாம். இங்கே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2ஆக பிரிக்கிறேன், ஆட் நம்பர் தனியாக ஈவன் நம்பர் தனியான்னு சொல்லி 2ஆக பிரிக்கிறேன் அப்படின்னா, அந்த ஒவ்வொரு குரூப்பில் இருந்து ஒவ்வொரு கிளஸ்டர்லேருந்து ஆட் நம்பர் குரூப்பில் இருந்து ஒன்று, அடுத்து ஈவன் நம்பர் குரூப்பில் வந்து ஒன்று, திரும்ப ஆட் நம்பர் குரூப்பில் வந்து திரும்ப ஈவன் நம்பர், அந்த மாதிரி மாறி மாறி நீங்கள் டேட்டாவை எடுக்கிறதுக்கு பேர் கிளஸ்டர் சாம்பிளிங். அது அப்படியே கோடிங்கில் பண்ணலாம். ஓகே, ரொம்ப சிம்பிள் தான். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் n is equals to 5. நமக்கு எத்தனை கிளஸ்டர், நான் இப்போ சொன்னேன் இல்லையா ஆடு ஈவன் சொல்லி 2 கிளஸ்டர் பிரிச்சேன்ட்டு, அந்த மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா n is equals to 5. ஸோ எத்தனை கிளஸ்டர்னு சொல்லி நம்ம பிரிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்பெசிஃபை பண்ணியாச்சு. டிவைட் த யூனிட்ஸ் இன்டு அ கிளஸ்டர் ஆஃப் ஈக்குவல் சைஸ். இதுக்கு அர்த்தம் என்னென்னா, என்னோட டேட்டா செட் எவ்வளோ இருக்குது? ஸோ என்னோட டேட்டா 1461 இருக்குது. அந்த 1461 கரெக்டாக 5 ஈக்குவலாக பிரிக்க போது இந்த டேட்டா செட் ஆஃப் கிளஸ்டர் ஐடி. ஸோ கிளஸ்டர் ஐடியை யூஸ் பண்ணி np.repeat guys. இன்னொரு முக்கியமான டிப்ஸ் நான் சொல்லிடுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில சின்டாக்ஸ் புரியலைன்னா எப்போவுமே ஒரு டாக்குமெண்டேஷன் ரீட் பண்ணி பழகுங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் என்ன டிபெண்ட் பண்ணிவோ இல்லை எந்த கோர்ஸ் இன்ஸ்ட்ரக்டர் டிபெண்ட் பண்ணியோ இருக்கக்கூடாது. ஏன்னா சம்டைம்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கோர்ஸ் வந்து இந்த டைமில் இந்த இயரில் படிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் இயர் எண்டில் வந்து நீங்கள் அதை பண்ணுறப்போ உங்களுக்கு எரர் வருது அப்படின்னா, எரர் வரலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் புது வெர்ஷன் ஆஃப் லைப்ரரி யூஸ் பண்ணுறீங்க, அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா அவங்க வந்து லைப்ரரி அப்டேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு எரர் வரலாம். ஸோ அதனால் எப்போவுமே லைப்ரரி ரீட் பண்ணி பழகுங்க. ஸோ np.repeat. ஸோ npனா என்னதுன்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். numpy.repeatன்னு டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரீசெண்டாக நம்பியோட யூசர் மேனுவல் கிடைக்கும். ஸோ ரீசெண்டாக அப்டேட் ஆனால் 1.23 வெர்ஷன், இந்த வெர்ஷன் டாக்குமெண்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அது வந்து சின்டாக்ஸ் கொடுக்கும். ஸோ ஏனா என்ன, இன்புட் டேட்டா தான் உங்களுக்கு ஏ. ஸோ கோடிங்கை பொறுத்த வரைக்கும் பார்க்கலாமா? ஸோ கோடிங் பொறுத்த வரைக்கும் ரேஞ்ச் ஆஃப் 1,n+1. ஓகே, 1ல் இருந்து 5+1. ஸோ ரேஞ்ச் ஆஃப் 1,6னா என்ன அர்த்தம் நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். 1 2 3 4 5. ஓகே, கடைசி நம்பர் எடுத்துக்காது. ஸோ அதனால் ரேஞ்ச் ஆஃப் 1,n+1னா ஸோ விச் இஸ் 1,6னா 1 2 3 4 5. ஸோ 5 கிளஸ்டர் தான் நம்ம பிரிக்க போகிறோம். கமா. ஓகே, இது ஃபஸ்ட் ஆர்குமெண்ட். ஓகே, இதுதான் இந்த ஏன்றது முடிஞ்சிச்சு. அடுத்து ரிப்பீட்ஸ். எதை ரிப்பீட் பண்ணும், என்ன ரிப்பீட் பண்ணும்? the number of repetition for each element repeats in broadcasted to fit the shape of the given axis. ரெண்டாவது எலிமெண்ட் என்ன? length of data set divided by n. ஸோ இது என்ன ப்ராசஸ் பண்ண போகுது அப்படின்னா, இந்த மொத்த டேட்டாவையும் இந்த ஒவ்வொரு மொத்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா ஒவ்வொரு, ஸோ இதோட கான்செப்ட், இந்த லைன் என்ன பண்ணுது, இந்த மொத்தம் இருக்க 1460 டேட்டாவை 5 ஈக்குவல் குரூப்பாக பிரிக்குது. ஸோ இந்த மொத்தம் 1460 டேட்டாவை 5 குரூப்பாக பிரிக்க போகிறோம். ஸோ அதுதான் இந்த ஸ்டெப். அடுத்து இண்டெக்ஸ்ன்னு சொல்லி ஒரு எம்டி லிஸ்ட் அசைன்மெண்ட். ஃபார் திஸ் ஃபார்முலா கிளஸ்டர் ஐடி மஸ்ட் பி an ஈவன் நம்பர். ஸோ நம்ம இங்கே என்ன கண்டிஷன் வச்சுருக்கோம் அப்படின்னா, நம்மளோட கிளஸ்டர் ஐடி எதெல்லாமே ஈவன் நம்பராக இருக்கோ அதை ஃபுல்லாத்தையுமே நம்ம தனியாக பிரித்து வைக்க போகிறோம். ஸோ அது ஒரு கண்டிஷன். ஸோ ஃபார் i in range of 0, length of data set. ஸோ மொத்த டேட்டா செட்டில் இஃப் டேட்டா செட் ஆஃப் கிளஸ்டர் ஐடி அது ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா மட்டும் அதோட ஐடியை டேட்டாவோட அப்பெண்ட் பண்ணிக்கோ. ஸோ அந்த ஹோல் டேட்டா, அந்த கிளஸ்டர் நம்ம பிரித்த டேட்டா செட் ஆஃப் கிளஸ்டர் ஐடி இருக்கு இல்லையா, அந்த ஐடியில் நம்ம ஆல்ரெடி ஒவ்வொரு 5 ஈக்குவல் குரூப்பாக பிரித்து வச்சிட்டோம் இல்லையா, அந்த பிரித்து வச்சதில் ஸோ ஒவ்வொரு கிளஸ்டர்லேருந்துமே எடுத்து ஈவன் நம்பரை மட்டும் தனித்தனியாக அந்த டேட்டாவை பிரித்து வைக்க போகிறோம். ஸோ நான் அதை ரன் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவுட்புட் பாருங்கள். ஃபஸ்ட் ஐடி வந்து இங்கே பாருங்களேன், கிளஸ்டர் ஐடி பாருங்கள். ஸோ ஒவ்வொரு டேட்டாக்குமே அது கிளஸ்டர் ஐடி கொடுக்கும். ஸோ கிளஸ்டர் ஐடி இந்த சென்ஸ் மொதல் கிளஸ்டர் ஐடி, அப்புறம் ரெண்டாவதுல ஸோ மொத்தம் 5 கிளஸ்டர்ஸ் இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ 1 2 3 4 5 மொத்தம் 5 கிளஸ்டரு. ஸோ ஒவ்வொருத்துக்குமே அது ரேண்டமாக இந்த ரேஷியோ மூலமாக பிரித்து அது எல்லாத்துக்குமே கிளஸ்டர் ஐடி தனித்தனியாக கொடுத்துரும். ஸோ 2 3 4 3 காமிக்கல. ஓகே, அப் டு எக்ஸெட்ராவில் இருக்குது சொல்லுவது. ஏன்னா நிறைய டேட்டா அங்கே டிஸ்பிளே பண்ண முடியலன்றதுனால. ஸோ அந்த மாதிரி பிரிக்கிற மெத்தடாலஜி பேர் கிளஸ்டர் சாம்பிளிங். ஸோ இது எப்படி இருக்க போது, அந்த கிளஸ்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு இருக்க ஆல் ஓவர் த மொத்த டேட்டாவில் இருந்து ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் n is equal to 2 அப்படின்னா 2 கிளஸ்டராக ஈக்குவல் சைஸில் பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு கண்டிஷனில் ஏதாவது ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி ஒவ்வொரு கிளஸ்டர்லேருந்துமே டேட்டாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றா அப்படியே எடுத்து ஒரு டேட்டா ஒரு தனி குரூப்பாக ஒரு சாம்பிளாக ஃபார்ம் பண்ணுறதுக்கு பேர் தான் இந்த கிளஸ்டர் சாம்பிளிங். ஓகே, ஸோ காய்ஸ் கிளஸ்டர் சாம்பிளிங் ஓகேயா? ஸோ ஓகே அப்படின்னா இட்ஸ் ஓகே சஞ்சய் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அடுத்து ஸ்ட்ராட்டிஃபீல்ட் ரேண்டம் சாம்பிளிங். ஸ்ட்ராட்டிஃபீல்ட்னா இட் டிவைட்ஸ் த பாப்புலேஷன் இன்டு சப் குரூப்ஸ் அண்ட் செலக்ட் ரேண்டம் சாம்பிள். ஸோ முன்னாடி இங்கே நம்ம ஒரு கண்டிஷன் யூஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி
இங்கே வந்து கிளஸ்டர் சாம்பிளிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குரூப்பாக பிரிக்கிறது ஓகே, ஈக்குவல் சைஸில் பிரிக்கிறது ஓகே. பட் ஆனால் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் பேஸ்ட் ஆன் லைக் எவ்ரி ஏதாவது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு எடுக்கிறதோ ஆகட்டும், இல்லை வந்துட்டு நம்ம ஒரு கண்டிஷன் இங்கே வந்து ஈவன் நம்பர் வச்சு நம்ம ஃபார்முலாவை டெப்ளாய் பண்ணதாகட்டும், இந்த மாதிரி ஏதோ பண்ணியிருப்போம். பட் ஆனால் ஸ்டாட்டிஃபீல்டு எப்படின்னா ரேண்டமாக எடுப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதே டேட்டா செட், ஸோ சப்போஸ் டேட்டா செட் மாறி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், அதனால தான் நான் இப்படி பண்ணியிருக்கேன். அதில் அதே மாதிரி np.repeat of 1,2, length of data set by 2. ஸோ இங்கே வந்துட்டு நான் அந்த 2 ஸ்டாட்டாவை பிரிக்கிறேன். ஸோ அதுக்கு பேர் தான் ஸ்டாட்டா. ஸோ அந்த சப் குரூப்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு பேர் ஸ்டாட்டா. ஸோ ஸ்டாட்டாவை பிரித்து வச்சாச்சு. பிரித்து வச்சுட்டு திரும்ப ஃபார் i in range of 0, length of data set index.append. ஸோ அதில் iloc of index. ஸோ ரேண்டமாக அதுலேருந்து சில டேட்டாஸ் எடுத்துக்க போகுது. ஓகே, ரேண்டமாக நம்ம அதுலேருந்து லைக் 1 2 3 4 5 6 7 8 இந்த மாதிரி ஸ்டாட்டிஃபீல்டு நம்ம எடுத்திருக்கோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இதில் வந்துட்டு ஸ்டாட்டாவை எடுத்திருக்கோம். ஆடிங் சப் குரூப்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாமே குரூப்ஸு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்கிட்ட இருக்கிற மொத்த டேட்டாவை நம்ம குரூப்பாக பிரிக்கிறது. ஈக்குவலாக எத்தனை குரூப் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணுறீங்களோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100 டேட்டா இருக்குன்னா 2 சப் குரூப்பாக பிரிக்கிறீங்கன்னா 5 வந்து மொதல் குரூப்லையும் மிச்சம் இருக்க 5 வந்து என்ன சொல்கிறது ரெண்டாவது குரூப்லையும். ஓகே, ஸோ 10 டேட்டா இருக்குது, 10 டேட்டா இருக்குன்னா 5 வந்து குரூப் 1லையும் 5 வந்து குரூப் 2லையும் அசைன் ஆகிறது இல்லையா, அதுதான் இந்த ஸ்டாட்டான்றது பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இப்போ வரைக்கும் நம்ம சாம்பிளிங் பண்ணல. ஓகே, ஸோ ஸ்டாட்டான்றதை பொறுத்த வரைக்கும் என்னோட மொத்த டேட்டாவையும் 2 குரூப்பாக பிரிச்சாச்சு. ஏன்னா நான் இங்கே எத்தனை ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன், லைக் np.repeat of 1,2. ஸோ 1 இல்லைனா 2, ஸோ 2 குரூப்பாக பிரிச்சிருக்கேன். அதனால் மொத்த டேட்டா 1 இல்லைனா 2 குரூப்பாக பிரிஞ்சிருச்சு. பிரிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ scikit-learn லைப்ரரி, ஸோ SKLன்னா scikit-learn லைப்ரரி யூஸ் பண்ணி இந்த ஸ்டாட்டிஃபீல்ட் ஷஃபிள் ஸ்ப்ளிட்டை யூஸ் பண்ணி நம்ம அதில் இருந்து ரேண்டமாக சாம்பிளை சூஸ் பண்ணி நமக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ n-split is equals to 1, test size is equal to 8. ஸோ இது எப்படின்னா லைக் சில டேட்டாவை தனியாக பிரித்து வைக்கிறது. ஸோ ரொம்ப உள்ளே போக வேண்டாம். இப்போதைக்கு அவங்க ஸ்டாட்டிஃபீல்ட் லைக் ரேண்டம் சாம்பிளிங்னா என்னன்னு தெரியுது, ரைட்? ஸோ இப்போ என்னன்னா ஸ்ப்ளிட் இஸ் ஈக்குவல்ஸ் டு சும்மா ஒரு பேர் வச்சுருக்கேன், SSS ஆஃப், ஏன்னா நான் அந்த பேரில் தான் இந்த ஸ்டாட்டிஃபீல்ட் அல்காரிதமே கூப்பிட போகிறேன். ஸோ இந்த லைப்ரரியை ஆஃப் n-split is equals to 1, test size is equal to 8. ஸோ நம்மளால் அந்த ரேஷியோ ஸ்பெசிஃபை பண்ண முடியும். ஸோ டெஸ்ட் சைஸ் வந்து ஒரு 80% ஆஃப் டேட்டா எடுத்துக்கோ, இல்லை 20% ஆஃப் டேட்டா எடுத்துக்கோ. இது எதுக்காக யூஸ் ஆகும்னா ஆல் ஓவர் உங்களுக்கு 100% ஆஃப் த டேட்டாவில் உங்களுக்கு வெறும் 20% ஆஃப் த டேட்டா வேணும், நீங்கள் அது மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி நீங்கள் அந்த டெஸ்ட் சைஸை ஸ்பெசிஃபை பண்ணுறது மூலமாக அத்தனை % ஆஃப் த டேட்டா மட்டும் எடுத்து அதில் சில ஃப்ரேம் அப்ளை பண்ணி அந்த ஸ்டேட்டா மூலமாக அந்த ஃப்ரேம் அப்ளை பண்ணி அதுலேருந்து சில சாம்பிள்ஸை எடுக்கிறதுக்கு பேர் தான் இந்த ஸ்டாட்டிஃபீல்ட் ரேண்டம் சாம்பிளிங். ஓகே, ஸோ ஐ ஹோப் இங்கே உங்களுக்கு இது புரிஞ்சிச்சுன்னு நம்புறேன். அதே மாதிரி நான் ப்ராபபிலிட்டிலையும் நிறைய சாம்பிளிங் மெத்தட்ஸ் இருக்குது, லைக் கன்வீனியன்ஸ் சாம்பிளிங், கோட்டா சாம்பிளிங், ஜட்மெண்ட் சாம்பிளிங், ஸ்னோபால் சாம்பிளிங். பட் அதை நம்ம இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணல. ஓகே, ஜஸ்ட் இப்போதைக்கு சாம்பிளிங்னா என்ன, சாம்பிளிங்கில் ரொம்ப முக்கியமான சில சாம்பிள் மெத்தட்ஸ் லைக் சிம்பிள் ரேண்டம், சிஸ்டமேட்டிக், கிளஸ்டர் சாம்பிளிங், ஸ்டாட்டிஃபீல்ட் ரேண்டம் சாம்பிளிங் எல்லாத்தையுமே சின்ன ப்ரோக்ராமிங் வச்சு லைட்டாக பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ ரொம்ப உள்ள இப்போதைக்கு போகல. ஸோ நம்ம லேட்டராக இன்னும் நம்ம டீட்டெயிலாக போகிறப்ப நம்ம இன்னும் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ ஐ ஹோப் நீங்கள் கிளியராக என்ஜாய் பண்ணீங்க நம்புகிறேன். ஸோ ஜஸ்ட் சிம்பிள் மேத் நம்ம இன்றைக்கி கவர் பண்ணது. ஓகே, இந்த சாம்பிளிங் மெத்தட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அது என்னென்ன பண்ணுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வரப்போகிற சீரீஸில் நம்ம அதை இன்னும் டீட்டெயிலாக லைக் என்ன சொல்கிறது லைக் அந்த டேட்டா சயின்ஸ் சைடில் அதை எப்படி யூஸ் பண்ணுவோம், நான் அதை ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேத் அண்ட் ஸ்டாட்ஸை வந்து நான் டிஃப்ரெண்ட்டாக பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை நம்ம இன்னும் டீட்டெயிலாக நம்ம ஃபுல்லாக உள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இந்த சாம்பிளிங் மெத்தடாலஜிலாம் என்ன பண்ணுதுன்றதை கம்ப்ளீட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஐ ஹோப் சிம்பிள் அண்ட் கிளியர். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்காக. இட்ஸ் மீ சஞ்சய் சைனிங் ஆஃப். அண்டில் தென் பாய், வில் see you on the tomorrow session.